Hi friends, welcome to Bloom Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவல் கேக். பயங்கர டேஸ்ட்டுங்க. அப்படியே ஒரு கிறிஸ்பி. நீங்கள் பாருங்கள் என்ன சவுண்டு, கிறிஸ்பி சவுண்டு. மேலே கிறிஸ்பி, உள்ளே சாஃப்ட்டு, அலாதியான டேஸ்ட்டுங்க. இதுக்கு தேவையான பொருள் 1 கப் அவல். தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஊற்றி உடனே அலசிடணும், இல்லைன்னா அது ரொம்ப சாஃப்டாக போயிடும். தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். எடுத்து வச்சுட்டு 2 பிரெட் ஸ்லைஸை அவுட்டரில் இருக்க ப்ரௌன் ரிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு 1 கப் அவளுக்கு 2 பிரெட் ஸ்லைஸ் போதுமானதுங்க. இப்போ தண்ணியில் அதை டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு ஈரம் இல்லாமல் இதை சேர்த்துக்கணும். சுத்தமாகவே ஈரம் இருக்கக்கூடாது, ஏன்னா ஈரம் இருந்தால் ரொம்ப தளத்தலன்னு போயிடும். நல்லா பிழிஞ்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டு இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை, நல்லா ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, தயிர் 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா இதை பிசைஞ்சிக்கணும். நல்லா எல்லாமே ஒரு சேர வர மாதிரி திரண்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். அவல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சீக்கிரம் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த டிஃபன் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை. ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம், சப்பாத்தி மாவு மாதிரி. அதை பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்சு அந்த கலவையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கணுங்க இதை. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஷேப் பிடிச்சிருந்துச்சு, நான் கட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடு பண்ணி மிதமான சூட்டில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இதை எல்லா பக்கமும் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அவ்வளோ ஒரு கிறிஸ்பிங்க. மேலே அவ்வளோ சான்ஸே இல்லை இந்த கிறிஸ்பினஸ்க்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை வச்சு சூப்பராக பண்ணலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் இதை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயும் இதை பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் செமையாக வந்துருச்சு. ரொம்ப டேஸ்டான அவல் கேக் ரெடிங்க. இங்கே பாருங்கள், சவுண்டே சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களோட போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.